மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்று நம்மிடையே இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் குரல் கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதிமுக ரெண்டு போடுகிறது. அதிமுகவை ஒரு சிதறு தேங்காயாக பாஜக உடைத்து விட்டது. எஸ்பி வேலுமணி மேல வழக்கு இருக்கு, மிதுன் பழனிசாமி மேல ஜிஎஸ்டி வழக்கு இருக்கு. எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கவா? நான் சொல்றதை கேட்கிறியா? ரெண்டு பேரும் என்ன பாஷையில பேசுனாங்க? ஊம பாஷையில பேசுனாங்களா? ஆதி ஓட்டுகளை தன் பக்கம் திருப்புவதற்காக முயற்சி செய்கிறாரு. இந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற போவதும் கிடையாது. திமுக கூட்டணி உடையும் என்று காத்திருந்தார். அவரை நம்பி தேமுதிக மாதிரி தேய்பிறை இயக்கங்கள் கூட வருவதற்கு தயாராக. சூழ்நிலை கைதிகளாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் மாட்டிக் கொண்டிருக்கிறார். பாதம் தாங்கி பழனிசாமி என்று அவருடைய பங்காளிகள் சொல்லுகிறார்கள். அமித்ஷாவோடு என்ன பேசினோம் என்பதை கூட சொல்ல முடியாமல் கட்சி பாலம் முகத்தை மூடிக்கொண்டு வருகிறார். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக கட்சி இப்ப எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றது பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரா போய் டெல்லியில போய் பார்த்துட்டு வராங்க. அதுல முக்கியமா இப்ப இபிஎஸ் அவர்கள், எடப்பாடியாரும் அமித்ஷா அவங்களை போய் டெல்லியில பார்த்துட்டு வந்தாரு. வரும்போது முகத்தை மறைச்சிட்டு வந்தாருன்றத ஆளாளுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இப்போ ரீசெண்டா அவர் ஒருத்தருக்கு பதில் சொல்றது இல்ல, முதல்வரே இப்படி பேசலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, நான் ஏன் போகும்போது நல்லா பகிரங்கமா தானே போனேன், இதுல எதுக்கு நான் முகத்தை மறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? நிஜமாலே அவருக்கு முகத்துல ஏதாவது இருக்கிறதுனால மறைச்சாரா என்ன? அதை பத்தி உங்களுடைய கருத்து. அதிமுகவுக்குள்ளே எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, பிளவுகள் வருகிறதோ, பிரிவுகள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த பிரிவுகளை யார் உண்டாக்கினார்களோ, யார் இந்த கட்சி ஒன்றுபட்ட கட்சியாக இருந்த கட்சியை ரெண்டுபட்ட கட்சியாக, மூன்றாக, நான்காக யார் மாற்றினார்களோ அதற்கு காரணமானவர்களையே போய் சந்திப்பது என்கிற வழக்கத்தை அவர்கள் வைத்திருக்கிறார். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் குரல் கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதிமுக ரெண்டு போடுகிறது. செங்கோட்டையன் ஒரு முறை சொல்றார், ஏற்கனவே ஓபிஎஸ் அணி இருக்கிறது, ஏற்கனவே டிடிவி அணி இருக்கிறது, ஏற்கனவே சசிகலா அணி இருக்கிறது, இப்போது செங்கோட்டையன் அணி. இவ்வளவு அணிகளையும் உருவாக்கியவர்கள் யார்? மாநில கட்சியை இவ்வளவு அணிகளையும் உருவாக்கியது பாஜக. இந்த மாநில கட்சிகளை டார்கெட் பண்ணி அவங்க நிறைய ஊர்களில் பண்ணியிருக்கிறாங்க. ஐ மீன் ஸ்டேட்ல. இப்ப தமிழகத்துல அதிமுக குறி வச்சு அதைத்தான் பாஜகவை சேர்ந்த மாநில செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராம சீனிவாசன், மதுரையை சேர்ந்தவர் சொல்றாரு, பாஜகவோடு எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சியை நாங்கள் அபகரித்து விடுவோம் என்பதை, நாங்கள் பிரதான கட்சியாகி விடுவோம், முதன்மை கட்சியாக மாறி விடுவோம். இதுதான் பல மாநிலங்களிலே நடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கட்சியை உடைப்பது என்பது அவர்களின் தொடர் திட்டமாக இருக்கிறது. எல்லா முறையும் நீங்க பாருங்க, ஏன் அதிமுக எப்பொழுதுமே திமுகவிற்கு ஒரு மாற்று கட்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் என்பது திமுக அதிமுக ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போல. இந்த கரையில ஒதுங்குனா அந்த கரைக்கு தான் போகும். அதிமுக மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம் அந்த அதிகாரத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துக்கு திமுக வரும். இந்த நிலைமையை மாற்றி திமுகவுக்கு நிகராக இருந்த அதிமுக என்கிற கட்சியை, தராசு தட்டுகளிலே சமதட்டாக இருந்த அதிமுகவை இன்னைக்கு கோவில் வாசல்ல சிதறு தேங்காய் கிடக்கிறது மாதிரி, உடைச்சு கிடக்கிறது மாதிரி அதிமுகவை ஒரு சிதறு தேங்காயாக பாஜக உடைத்து விட்டது. இது மாநில கட்சி. ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ, அழகிரி தலைவராக இருந்தார் காங்கிரஸ் கட்சியில, KS அழகிரி, செல்வ பெருந்தகையை மாத்துறாங்க அப்படின்னா டெல்லி முடிவு, டெல்லி மேலிடம் தான் முடிவு செய்யும். பாஜகவில் அண்ணாமலையை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை தலைவராக்கன்னா அங்க பாஜகவின் தேசிய தலைமை முடிவு செய்யும். அப்ப அவங்க போய் அமித்ஷாவை பாக்குறாங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அதிமுகவுக்குள்ள எங்க பிரச்சனை நடந்தாலும் புறப்பட்டு போய் அமித்ஷாவை பார்ப்பதென்றால், அதிமுகவின் தலைவராக அமித்ஷா இருக்கிறாரா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா? ஒரு கேள்வி இருக்கு.
அப்ப அதிமுக மாநில கட்சியா தேசிய கட்சியா? அகில இந்திய அண்ணா திமுக அவர் சொன்னதுனால ஒருவேளை தேசிய கட்சியாக மாற்றி விட்டார்களா? எதுவா இருந்தாலும் மேலிடம் தான் முடிவு செய்யுங்கிறாங்க. யார் அந்த மேலிடம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால செங்கோட்டையன் போய் பார்த்தாரு. அவர் என்னத்தை போட்டு கொடுத்திருக்கிறாருன்னு தெரியல. அதற்கு மாற்றாக போய் அமித்ஷாவை பார்க்க வேண்டும் என்பதற்கு குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்காக போறேன், பதவி ஏற்புக்காக போறேன் என்கிற போர்வையில எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறார். அங்க என்ன பேசணுங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாரு. தொகுதி பங்கீடு பேசணுமா, இல்ல கூட்டணியில அவர்கள் இருந்துட்டு போறாங்க, உங்க அதிமுகக்குள்ள தானே நீங்க சேர்க்க மாட்டேங்கிறீங்க, அதிமுகவுக்கு உள்ளே டிடிவியை சேர்க்க வேணாம், ஓபிஎஸ் சேர்க்க வேணாம், என்டிஏ கூட்டணியில் இருந்துட்டு போறாங்க, நீங்க வலது பக்கமா நின்றா அவங்க இடது பக்கமா நிக்கட்டும், நீங்க தெற்க நின்றா அவங்க வடக்க இருக்கட்டும் என்று அறிவுரை சொன்னாரா என்று பல கேள்விகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம உள்ள நடந்தது என்ன என்பதை அந்த மர்ம குகைக்குள்ள என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லாம, அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஹிந்தி தெரியாது, 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை, அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் 2 பேருக்குமே ஆங்கிலம் தெரியாது. இவர்களுடைய உரையாடலில் என்ன நடந்தது என்கிற மர்மம் முடிச்சு அவிழ்ப்பதற்கு எடப்பாடி தயாராக இல்லை. ஆனா என்னதான் நடந்திருக்கும் உண்மையிலேயே? இது எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க அங்க இருந்திருப்பாங்க, அவங்க விட்னஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு மீடியா மூலியமா வெளியில வரும்போது இப்போ வரைக்கும் அது ரொம்ப சீக்கிரட்டாவே இருக்குது. அது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் அல்ல. உன் சம்மந்திக்கு 700 கோடி வரி ஏய்ப்பு இருக்கிறது. உன் கட்சிக்காரனா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கு இருக்கு, எஸ்பி வேலுமணி மேல வழக்கு இருக்கு, மிதுன் பழனிசாமி மேல ஜிஎஸ்டி வழக்கு இருக்கு. எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கவா, நான் சொல்றதை கேட்கிறியா என்று அமித்ஷா கேட்டதாக சில பேர் சொல்றான். இப்ப உண்மையை சொல்ல மறுக்கிற காரணத்தினால, மௌனமாக இருக்கிற காரணத்தினால ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. அமித்ஷா பேசினாரா பேசலையா? 2 பேரும் என்ன பாஷையில பேசுனாங்க? ஊம பாஷையில பேசுனாங்களா, இல்ல ஏற்கனவே இருக்கிற டிரான்ஸ்லேஷன் வழியா பேசிக்கிட்டாங்களா? டெல்லின்றதுனால ஒரு வேளை ஹிந்தியிலேயே டிரான்ஸ்லேட் பண்ணி பேசிக்கிட்டாங்களா? என்ன முடிவெடுத்தார்கள் என்பதை அவர்கள் சொல்ல மறுக்கிறாங்க. அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா, ஊரை ஏமாத்துறதுக்காக முத்துராமலிங்க தேவர் பேரை விமான நிலையத்துக்கு சூட்டுங்கன்னு சொன்னேன். அதே இங்கேயே சொல்லியாச்சே, அவர் பிரச்சார பயணத்திலே சொல்லிட்டாரு. அதை சொல்றதுக்கு அவர் அங்கே போனாரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. தென் மாவட்டங்களிலே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்து கிடக்கிற இடம் பூரா எதுனா முழுக்க அந்த முக்குளத்தோர்கள் அதிகமாக வாக்காளர்களாக இருக்கிற பகுதிகளிலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் கோபத்தை தணிப்பதற்கா, அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கான சூழ்ச்சியாக விமான நிலையத்துக்கு பேர் சூட்டுங்கன்னா, இவர் சொன்னா அவங்க சூட்டிடுவாங்களா? சூட்லனாலும் அவர் எதுவுமே பண்ணலன்றீங்க. சரி, மக்களுக்காக நம்ம இறங்கி பண்ணுவோம்னு பண்ணா இப்படி. அது மக்களுக்காக அல்ல, சாதி ஓட்டுகளை தன் பக்கம் திருப்புவதற்காக முயற்சிக்கிறாரு. இந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற போவதும் கிடையாது. அதனால தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கிற, தமிழ்நாட்டு மக்களுக்கான நிதியை தர மறுக்கிற, ஜிஎஸ்டியிலிருந்து நம்மளிடம் வாங்கிய பணத்திலே திரும்ப கொடுப்பதற்கு மறுக்கிற, தேசிய கல்விக் கொள்கையிலே நமக்கு தர வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்க மறுக்கிற, தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோடு அதிமுக கூட்டணி போவதன் மூலமாக பாஜக வேண்டுமானால் வலிமை பெறலாம், அதிமுக தன் வலிமையை இழக்கிறது. இதை அதிமுக தொண்டர்கள் ஏற்கல. என்டிஏ கூட்டணியை விட்டு நாங்க வெளியே வர்றோம் அப்படின்னு சொன்னப்ப, டிடிவி தினகரன் சொன்னப்ப பட்டாசு வெடிக்கிறார்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வருதுன்னு சொன்னப்ப இதே மாதிரி பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்தார்கள். அப்படி என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் எம்ஜிஆரை பார்த்துதான் இந்த கட்சிக்கு வந்தான், ஜெயலலிதா என்கிற ஆளுமையை பார்த்தான் இந்த கட்சியிலே வழிநடத்தப்பட்டான். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை எடப்பாடி பழனிசாமி அழிக்கிறார். இறுதி கட்டத்துக்கு கொண்டு வந்து விடுவாரோ? அந்த கட்சி ஏறத்தாழ 30% மேலான வாக்கு வங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை 20% கீழே இறக்கி விட்டாரே. 30% மேலே போனால்தான் ஆளுங்கட்சியாக மாற முடியும். இனி ஒரு நாளும் அதிமுக அதிகார பீடத்துக்கு செல்லவே முடியாது என்கிற நிலைமையை உருவாக்கி விட்டார் என்கிற அச்சத்தோடு அவரோடு கூட்டணி சேருவதற்கு யாருமே தயாராக இல்லை. ஆனா இது எப்படி அச்சமாகும்? இப்ப அவர் மறுபடியும் பரப்புரையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுல மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குதுன்றதையும் பார்க்கணும்ல நம்ம.
இல்ல, பரப்புரை செய்வதற்கு எல்லா கட்சிக்குமே கூட்டம் வருகிறது. கூட்டம் வராத கட்சி என்று ஒரு கட்சியே இல்லை. கூட்டம் வரலைன்னா கட்சியை கலைச்சிருவாங்க, யாருமே கட்சி நடத்த முடியாது. அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தந்திரம் இருக்கிறது. எல்லா ஊர்களிலேயுமே பெரிய பெரிய தெருக்கள் இருக்கும், தேரோடும் வீதிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி அகலமான தெருக்களை எல்லாம் விட்டு குறுகலான தெருக்களுக்கு முன்னால் கொண்டு போய் அவருடைய வாகனத்தை நிறுத்தி டாப்ல இருந்து பேசுறாரு. கேமரா வச்சா அந்த குறுகலான தெருவிலே கடைசி வரைக்கும் ஆளுங்க நிற்கிறாங்க. தலைக்கு 200 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் இருந்து ஒன்றிய செயலாளர்கள் வரைக்குமே தகவல் சொல்றாங்க. பிரியாணி பொட்டலத்தை கொடுத்தோமா, வண்டியில ஏத்தனமா, 200 ரூபா தலைக்கு, ஒரு ஆளுக்கு 500 ரூபா செலவு என்று ஆலையை கொண்டு வந்து குறுகிய தெருக்களில் நிரப்பி விடுகிறார். நிரப்பி விட்டுட்டு ட்ரோனை பறக்க விட்டு, பாத்தியா எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கூட்டம் வந்துச்சு பாத்தியா பாத்தியா சொல்லி அவர்கள் விரும்புகிற வண்ணமாக ஒரு செய்தியை பரப்புறாங்க. அதனால அரசியல் கட்சிக்கு இன்றைக்கு வந்து வாடகைக்கு சேரு வாங்குறது போய், மைக் செட்டு போட்டது போய், இன்னைக்கு வந்து வாடகைக்கு ஆட்கள் கிடைக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து கொண்டு ஒரு அரசியல் கட்சி வலிமை பெற்று விட்டது என்றெல்லாம் நம்புவது என்பது ரொம்ப ஆபத்தானது. ஆனா இப்போ அரசியல் கட்சியில வந்து மெயின் ஒரு ஆப்போனண்டா இருக்கிறவங்க இவங்க தான். திமுகவுக்கு ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அவங்கள நம்ம இப்படி வந்து கொஞ்சம் குறைச்சி எடை போடுறதுன்றது தப்பா இல்லையா? மேபி அவங்க மறுபடியும் கூட இல்ல மக்கள்கிட்ட பேர் வந்து கரெக்டா போய் சேரல, அதனால பிஜேபியோட வேண்டாம் அப்படின்னு கூட வெளியில வரலாம்ல. இல்ல, அப்படி வருகிறதற்கான தைரியம் அவருக்கு இருக்கிறதா என்று தெரியல. ஒருவேளை கடைசி நேரத்திலே அந்த மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் காட்சியை வந்து ரகசியமாக திட்டம் போட்டு வைத்திருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமின்னு தெரியல. ஆனால் கடந்த காலத்திலே அதிமுக பெற்றிருக்கக்கூடிய வலிமையை, மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்களே, அந்த மாதிரியான ஒரு வலிமையை எடப்பாடியிடம் இருக்கிறதா? எடப்பாடியிடம் தில்லு இருக்கிறதா? துணிச்சல் இருக்கிறதா? இந்த கட்சிக்கு வந்து நான் வெற்றி பெறுவேன், என்னோடு கூட்டணிக்கு வாருங்கள் என்று பாஜக அல்லாத கட்சிகளை அவர் எத்தனையோ முறை கூவி பார்த்தார், அழைத்து பார்த்தார், ஒருவர் கூட வரவில்லை. திமுக கூட்டணி உடையும் உடையும் என்று காத்திருந்தார்கள். ஆனால் அதாவது கடல் ஒரு நாள் வத்தும், எல்லா மீனுமே வந்து கருவாடாயிரும், அதனால கரையில் இருக்கிற கொக்கு வந்து கொத்தி கொத்தி திங்கலாம்னு கொக்கு காத்திருந்தால் கடல் வற்ற போவதும் இல்லை, மீன் எல்லாம் வந்து கருவாடா மாற போறதும் இல்லை, கொக்கு கொத்தி திங்க போறதும் இல்லை. நடக்காத ஒன்றை சொன்னாங்க, திமுக கூட்டணி உடைந்து விடும், அதுல இருந்து திருமாவளவன் வெளியில வந்துருவாரு, வேங்கவேல் பிரச்சனைக்கு வெளியே வந்துருவாரு, சாம்சங் பிரச்சனைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வந்துருவாங்க என்று கனவு கண்டாங்க. ஆனால் யாரும் வரல. அதனால அவரை நம்பி தேமுதிக மாதிரி தேய்பிறை இயக்கங்கள் கூட வருவதற்கு தயாரா இல்ல. தேமுதிகவோட அதிமுக வந்து கம்பேர் பண்ற அளவுல இப்ப அதிமுக வந்து யாருமே வரல. கடந்த தேர்தலிலே 1% குறைவான வாக்குகளை பெற்ற தேய்ந்து கொண்டிருக்கிற தேமுதிக கூட நான் டிசம்பர்ல மாநாடு போட்டு அப்புறம் சொல்றேன்ட்டாங்க. யாருமே வர தயாராக இல்லை. அதனால அதிமுகவின் தயவிலே 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பாஜக. அதிமுகவின் தோள்களிலே ஏறி 4 எம்எல்ஏ வெற்றி பெற்ற அவர்கள், பாஜக என்கிற கட்சி அதிமுகவை எப்படி மிரட்டுகிறது? ஒரு மாநில கட்சி வலிமை மிக்க மாநில கட்சியாக இருந்தால் பாஜகவுடைய மிரட்டலுக்கு ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? அப்ப எல்லார் மீது வழக்கு இருக்கிறது. வழக்குக்கு பயந்துகிட்டு வழக்குக்கு பயந்து அவருடைய சம்பந்தி பேர்ல 700 கோடி வரி ஏய்ப்பு இருக்கிறது. அப்ப அவங்களுக்கே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் அவங்க வந்து கூட்டணிக்கு சூழ்நிலை கைதிகளாகத்தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவில் மாட்டிக் கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்த வரையில அவர் அம்மாவின் பாதங்களிலே அரசியலை வந்து பெரிய தன்னை உருவாக்கி கொண்டவர். அடுத்து சசிகலாவின் பாதம், மோடியின் பாதம், இப்போது அமித்ஷாவின் பாதம் தாங்கி பழனிசாமி என்று அவருடைய பங்காளிகள் சொல்லுகிறார்கள். நம்ம சொல்லலாம். மற்ற கட்சியில எல்லாம் யாரு கட்சிக்கு அதிகம் தியாகம் செய்தவங்கன்னு ஒரு போட்டி நடக்கும். அதிமுகல யார் துரோகின்னு ஒரு போட்டி நடக்குது. அதிமுகல யார் துரோகினா சசிகலாவுக்கு ஓ பன்னீர்செல்வம் துரோகம் செய்தார் என்றுதான் கூவாத்தூரிலே ஒரு ஜனநாயக திருவிழாவின் மூலமாக எடப்பாடியார் ஜனநாயக திருவிழா தேர்வு செய்யப்பட்டார். ஜனநாயக கூத்தது, நான் திருவிழான்னு சொல்றேன். அப்ப அங்கே வந்து ஆட்டம் பாட்டத்தோட மதுபான விருந்துகளோட பல வகையான இன்பங்களை அனுபவிப்பதற்கான வாசல்களை திறந்து வைத்து தலைக்கு 10 கோடி ரூபாய் எம்எல்ஏக்களுக்கு விலை பேசி ஒரு பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்து ஒரு பெரிய ரணகலமாக குதூகலமாக நடத்தி கூவாத்தூர்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி எனக்கு துரோகம் செய்து விட்டார் சசிகலா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எனக்கு துரோகம் செய்து விட்டார் ஓபிஎஸ் சொல்றாரு. எடப்பாடி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் துரோகத்தின் மொத்த வடிவம் டிடிவி தினகரன் சொல்றாரு.
எல்லாரும் எப்படி நின்றாங்க? பவ்யமா. அம்மா நீங்க வரலனா சின்னம்மா, அதாவது அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, தியாக தலைவி சின்னம்மா. என்னடா தியாகம் பண்ணுச்சுன்னு கேட்டா, உங்க வாழ்நாள் கட்சியவே தியாகம் பண்ணிருச்சு, கட்சியில சேர்க்க மாட்டேங்கிறாங்க. டிடிவி தினகரன் சொல்றாரு, துரோகத்தின் மொத்த வடிவமே எடப்பாடி பழனிசாமி தாங்கிறாரு. ஆனால் கட்சிக்காரர் என்ன சொல்றான்னா, எல்லாருமே துரோகிகள் தான். நீங்க இந்த கட்சியை, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே துரோகிகள் தான். அதனால இந்த துரோகத்திலே எல்லாருமே வெற்றி பெற்றாங்க, கட்சியை காப்பாற்றக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. கட்சியுடைய தொண்டர்கள் வந்து இப்போ இப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதனால தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு வந்து இல்லாமல் பலவீனப்பட்டு பாஜகவை பார்த்து பயந்து கொண்டு அதிமுக தன் தனித்தன்மை இழந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோடு என்ன பேசினோம் என்பதை கூட சொல்ல முடியாமல் கட்சி பாலம் முகத்தை மூடிக்கொண்டு வருகிறார். அவர் மேபி கட்சியை நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம்ல. அததான் என்டிஏ கூட்டணியில எல்லாரும் இருக்கட்டும் என்று அவர் சொன்னால், ஒருவேளை இவர் என்ன சொல்றாருன்னா, நான் எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவை கூட ஏற்றுக்கொள்வேன், பகையாளியை கூட ஏற்றுக்கொள்வேன், பங்காளியா இருக்கக்கூடிய டிடிவி ஏற்க மாட்டேன், ஓபிஎஸ் ஏற்க மாட்டேன், ஏன்னா என்னை வந்து 30வது இடத்திலே இருந்த என்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவை ஒரு நாள் ஏற்க மாட்டேன், சிலுவம்பாளையத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் லெவலில் இருந்த என்னையை கொண்டு வந்து அரசியலில் அறிமுகப்படுத்திய செங்கோட்டையனை நான் விடவே மாட்டேன் என்று தொடர்ந்து தனக்கு யாரெல்லாம் வந்து துணை இருந்தார்களோ, தன் அரசியல் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருந்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரையுமே அப்புறப்படுத்துகிற வேலையைத்தான் செய்கிறாரு. கட்சியை பலவீனப்படுத்துகிறாரு. அமித்ஷாவினுடைய அறிவுரையை கேட்டுக்கொண்டு வந்தாரா, இல்லை அமித்ஷா இவரை கண்டித்தாரா, தொகுதி பங்கீட்டிலே உடன்பாடு இல்லாமல் போய்விட்டதா, அமித்ஷா இவரை மிரட்டினாரா, எந்த தகவலும் தெரியவில்லை. முகத்தை மூடிக்கொண்டு கட்சிப்பால் வருகிறார். அதிமுக என்கிற கட்சி இன்றைக்கு எவ்வளவு வீழ்ச்சியை அடைந்து விட்டது என்று ஒரு வெட்கப்படக்கூடிய நிலைமையிலே தான் இருக்கிறது. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கும் போது அந்த கட்சி மேல இருக்கக்கூடிய ஆரவாரமா அதிகமா இருந்தது. திமுக இருந்து வெளியில வந்து பல பேர் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய புதிய கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. அதிகப்படியான ஐ மீன் தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சியா இப்ப வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களும் உயிரோட இருக்கும்போது அப்ப சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருந்த அதிமுக இப்போ இவங்களால ஒரு பிரச்சனையும் வந்து டெல்லிக்கு போயிட்டு வர்றாங்க. இதனால இங்க இருக்கக்கூடிய அந்தஸ்தை இழந்துகிட்டு வருதுன்றதும் ஒரு பக்கம் ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். இதனால அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்க போகுதுன்ற கருத்தை வந்து பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். 2026ல எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போறாங்கன்ற இப்பத்திய சூழலை வந்து ரொம்பவே விவரிச்சு சொல்லியிருந்தாங்க. இதே போல வேற ஒரு சிறப்பு விருந்தினரோட நம்மளுடைய அடுத்த நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.